பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, கடந்த வாரத்தில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமும் குழந்தைகளும் என்ற தலைப்பின் கீழே குழந்தைகளை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், குழந்தைகளை எப்படி நடத்தினார்கள், இஸ்லாம் எப்படியெல்லாம் குழந்தைகளை கொண்டாடுகிறது என்பது பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையும் கிட்டத்தட்ட அதோடு தொடர்புடையது தான். குழந்தை வளர்ப்புடைய இன்னொரு கோணம் இது. அது ஒரு கோணம். பிள்ளைகளை மதிப்பது, பிள்ளைகளை கொண்டாடுவது, அவர்களை கொஞ்சுவது, அதுவும் அவசியம்தான். அது மட்டும் பெற்றோருடைய பொறுப்பா? அத்தோடு பெற்றோருடைய பொறுப்புகள் முடிந்து விட்டதா என்றால் கிடையாது. அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் இருக்கிறது. குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், குழந்தை வளர்ப்பிற்காக குர்ஆனும் ஹதீஸும் பெற்றோர்களாகிய நமக்கு என்ன வழிகாட்டுதல்கள் வழங்கியிருக்கிறன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். பிள்ளைகள் நமக்கான அன்பளிப்புகள், பிள்ளைகள் நமக்கான அமானிதங்கள். அந்த அமானிதத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் அமானிதத்தை வழங்கி அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். யார் குழந்தைகளை கொடுத்தானோ அவனே நமக்கு சில வழிகாட்டுதல்களை காட்டுகிறான். குழந்தைகளை எப்படி நடத்தணும், குழந்தைகளுக்கான பொறுப்புகள் என்னென்ன, பெற்றோர்களின் மீது பொறுப்புகள் என்னென்ன என்பது பற்றிய சில வழிகாட்டுதல்களும் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. நிறைய சொல்லலாம். முத்தாய்ப்பான ஒரு செய்தி நிறைய சொல்லலாம். சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக பெருமானார் ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹ்லின் அஃதல மின் அதபின் ஹஸனின். இது ஒன்று போதும். பெற்றோர்கள் எப்படி நடக்கணும் என்பதற்கு வழிகாட்டுதல் இந்த ஒரு ஹதீஸிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு செய்தியும் சொல்லிவிட்டார்கள். மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலேயே ஆக சிறந்த அன்பளிப்பு மின் அதபின் ஹஸனின், அவனுக்கான ஒழுக்கம்தான். ஒழுக்கத்தை தவிர எதுவும் கிடையாது. நான் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளிலே ஆக சிறந்த அன்பளிப்பு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, நல்ல ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ரிவாயத்துகளில் வருது, மா வரச, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசாக்கக்கூடிய சொத்துகளிலே ஆக சிறந்த சொத்து வீடு, காசு, பணம், கடதண்ணி, ஓரளவு பேங்க் பேலன்ஸ், இதுவெல்லாம் தவறில்லை, மார்க்கம் அனுமதிக்கிறது. இதை தாண்டி
இதையெல்லாம் கொடுப்பதனால ஒரு தந்தை சிறந்த தந்தையாக ஆகிவிட முடியாது. இதெல்லாம் கொடுக்கணும், ஆனால் இதெல்லாம் கொடுக்கிறதுனால சிறந்த தந்தையாக ஆகிட முடியாது. நீ உம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற வாரிசு பொருட்களையே, வராசத்து பொருட்களையே ஆக சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, நல்ல ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. மின் அதபின் ஹசன். இந்த நல்ல ஒழுக்கம் என்றால் என்ன? கிதாபுகளில் இதற்கான தஃசீர் நிறைய இருக்கிறது. முதல் செய்தி இறையச்சம். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இறக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தகப்பன் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹு தஆலாவுடைய பயத்தை நம்முடைய பிள்ளைகளில் உள்ளங்களை ஏற்றணும். அல்லாஹ்வின் பக்கம் சரணடையணும். அவனுடைய சுக துக்கங்களிலே முசல்லாவில போய் ஷேர் செய்கிற மாதிரியான பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். என்னுடைய மகனுக்கு ஒரு சந்தோஷமா முசல்லாவில் கிடக்கணும், ஒரு துக்கமா முசல்லாவில் கிடக்கணும். இறைவனோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்தணும். அதபின் ஹசனுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஷரியத் முதல் இடத்துல வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஷரியத்திற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை. இப்படி ஷரியத்திற்காக வேண்டி நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல, எதற்காக வேண்டியும் ஷரியத்தை இழந்து விடக்கூடாது. மார்க்கப்பற்று அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் இறக்கணும். இதுதான் நல்ல தகப்பன், சிறந்த தகப்பன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இதை தொடர்ந்து சில தகவல்களை நாம் பார்க்கலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை எப்படியெல்லாம் கொஞ்சினாங்க. பிள்ளைகளை கொஞ்சிறது ஒரு ஹேபிட்டாகவே ரசூலுல்லாஹ்வோட இருந்தது என்று நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சதக்காவுடைய பேரிச்சம்பழம் இருந்தது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா எடுத்து வாயில போட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் வேகமாக வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்றதா இருந்தால் கஹ் கஹ், முதல்ல வாயிலிருந்து வெளியிடுனாங்க. கஹ்னா துப்புறது, ஒமட்டி துப்புறது. தொண்டையில் இருக்கிறத ஒரு ஒமட்டி வெளியே எடுக்கிறோம் இல்லையா, ஒமட்டி துப்புறதுக்கு கஹ் என்ற வார்த்தை அரபியில் பயன்படுத்தணும். முதல்ல துப்புன்னு சொன்னாங்க. புகாரியுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹ் வாயில கையை விட்டு எடுத்தாங்கன்னு வருது. எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அமா அலிம்த அன்னா லா தஹில்லு லனா சதக்கா. நமக்கு சதக்கா ஹலால் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? சதக்காவுடைய பொருள் நமக்கு ஹலால் இல்லை அப்படின்ற அறிவு உனக்கு இல்லையா? நீ எப்படி சாப்பிடலாம்? ஒரு 8 வயசு பையனிடத்துல ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை இது. 20 வயசு பையனிடத்துல பேசல, 8 வயசு பையனிடத்துல ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அமா அலிம்த அன்னா லா தஹில்லு லனா சதக்கா. சதக்காவுடைய பொருள் நமக்கு ஹலால் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்து அன்னா லா நஅகுலு சதக்கா. சதக்காவை நம்ம சாப்பிட மாட்டோம்னு உனக்கு தெரியாதான்னு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. தந்தையாக ரசூலுல்லாஹ் பேசல, ரசூலுல்லாஹ் இங்க தாத்தாவாக பேசுறாங்க இல்லையா? எந்த குழந்தையே பஜார்ல தோல்ல சுமந்துக்கிட்டு போனாங்களோ, எந்த குழந்தையை பார்த்த கொஞ்சிக் கொண்டே இருப்பாங்களோ, அந்த குழந்தை ஷரியத்திற்கு மாற்றமான ஒரு சின்ன காரியம் அனுமதிக்கவே இல்லை. சின்ன பிள்ளை தானே, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தல. இன்னைக்கு நம்ம பல பெரும்பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக கருது போறோம், சின்ன பிள்ளை தானேன்ட்டு. அதனால இன்னொரு செய்தியை பதிவு செஞ்சேன். ரசூலுல்லாஹ் தகப்பனாக இல்லை, அந்த இடத்துல தாத்தாவாக இருக்கிறாங்க. தகப்பனுக்கும் தாத்தாவுக்கும் நிறைய வித்தியாசம். தகப்பன்மார்களுக்கு தெரியாது, தாத்தாக்களுக்கு தெரியும். யாரெல்லாம் பேரம் பேத்தி எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு அதனுடைய சுவை தெரியும். அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டாங்க. என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னுடைய தகப்பனார மிதிப்பார். அவர் என்னுடைய உடம்புல அவருடைய அடிப்படாத இடமே இல்லை, அவ்வளோ அடி வாங்கி இருக்கிறோம். என் பையனை கண்டிக்க விட மாட்டார். வஃபாத் ஆகிட்டாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தொட முடியாது. என்ன அவ்வளோ அடி அடிச்சிங்களே, பையன் தப்பு பண்ண கண்டிக்க விட மாட்டேன்றீங்களே. இல்லைப்பா நம்ம அப்பா, இப்போ நான் தாத்தா. இல்லை, அதுதான் உண்மை. தகப்பனா இருக்கும்போது கண்டிக்கின்ற பலர் தாத்தாவாக பிறகு கண்டிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தாத்தாவாக இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, நமக்கு அனுமதி இல்லைன்னு உனக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அருமையான சகோதர பெருமக்களே, வெறுமனே கொஞ்சிறது மட்டும், நேசிப்பது மட்டும் நல்ல தாய் தகப்பன் அல்ல. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும் செய்யணும். ரெண்டும் சம அளவில் இருக்கணும். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். The best father is someone. நல்ல தகப்பன் யார் தெரியுமா? அந்த மனுஷன் தான். Who is between discipline and love. யார் கண்டிப்பிற்கும் பிரியத்திற்கும் நடுவில் இருப்பாரோ, சம அளவில் கொடுப்பார் பிள்ளைக்கு. கண்டிக்கின்ற இடத்துல கண்டிக்கவும் செய்வார், பிரியப்படுற இடத்துல பிரியப்படவும் செய்வார். பிள்ளைகளை கொஞ்சவும் செய்யணும், கண்டிக்கவும் செய்யணும். ரெண்டுல ஒன்று மிகச்சினாலும் பிள்ளைங்க நாசமா போயிடும்.
நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 2ல் 1 மிகச்சிட்டா கண்டிக்கவே மாட்டார், வெறும் செல்லம் தான். அந்த பிள்ளை அவ்வளோ சீக்கிரம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது கெட்டு போகிறது யாராலும் தடுக்க முடியாது. கண்ணியமான சகோதரி பெருமக்கள், அதே நேரத்தில் கண்டிப்பு மட்டும்தான் இருக்குது. பிள்ளைகளை கொஞ்சறதில்ல, பிள்ளைகளிடத்தில் பிரியமாக பேசுறதில்ல, நேசமாக இருக்கிறதில்ல. அந்த பிள்ளையும் இறுக்கமாயிடுவாங்க, சமுதாயத்தில் ஒன்று இருக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைகள் என்பது கண்டிக்கவும் செய்யணும் பிள்ளைகளிடத்தில், அதே நேரத்தில் கொஞ்சவும் செய்யணும். இதுதான் இஸ்லாமிய வளர்ப்புடைய பேஸு. ரசூலுல்லாஹ் இதை நோக்கி தான் சஹாபாக்களை கொண்டு சொன்னாங்க. கடந்த வாரம் முழுக்க நம்ம கொஞ்சிறது சம்பந்தமாக பார்த்தோம். கடந்த வாரம் பூரா கொஞ்சம் சொன்னாரே, இப்போ கண்டிக்க சொன்னாருன்னு யோசிக்கக்கூடாது. அதாவது ஒரு சஹாபி, இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா, ஒரு சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் நான் என் பிள்ளையை முத்தம் கொடுக்கறதே இல்லைன்ட்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உன்னுடைய உள்ளத்திலிருந்து ரஹமத் அல்லாஹ் நினைக்கிட்டா நான் என்னப்பா செய்யன்னு கேட்டாங்க. பிள்ளைகளை கொஞ்சிறது ரஹமத்துன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தான் இன்னொரு ஹதீஸ்ல பேசுறாங்க, முரு அவுலாதுக்கும் வஹும் அப்னாஉன் சபஅ சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉன் அஷ்ர சினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது வந்தால் தொழுகையின் பக்கம் ஏவுங்கள், தொழுக சொல்லுங்க. 10 வயதாகி தொழலன்னு அடியுங்கன்னாங்க இல்லையா? பிள்ளைகளை கொஞ்சிறது ரஹமத்தில் பேசின ரசூலுல்லாஹ் தொழுகலன்னு அடிக்கவும் சொல்றாங்க. லவ் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ரெண்டும் சம அளவில் இருந்ததுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வருவார்கள். அருமையான சகோதரி பெருமக்கள், அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கான கண்டிப்பு, மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பு ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் மறுமையுடைய வெற்றியும் அதில் தான் இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம், இதை பயானில் சொல்ல வேண்டியதில்லை. மறுமையில் ஒரு சின்ன சுபஹானல்லாஹ் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அத்தா தஹஜ்ஜத் தொழுதிருப்பார், பிள்ளை ஃபஜர் கூட வரமாட்டான், பையன் ஃபஜர் கூட வரமாட்டான். அதான் நான் என்னுடைய ஒரு ஃபஜர்லேருந்து ஒரு சுபஹானல்லாஹ் என்னுடைய ஒரு தஹஜ்ஜத்தை கொடுத்துட்றேன், சாத்தியமே கிடையாது. அவன் கபருக்கு அவன் தான் இருக்கணும். பொதுவாக நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், பிள்ளைகளை மதரசாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல, பள்ளிக்கூடத்தில் நல்ல காலேஜாக நல்ல ஸ்கூலாக பார்த்து தேர்வு செய்வோம், நல்ல கல்லூரியாக தேர்வு செய்வோம். என்ன காரணம்? அவனுடைய கெரியரை கெட்டு போயிடக்கூடாது, கெரியர் நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். கெரியர்ன்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த கெரியர் அதிகபட்சம் 50-60 வருஷம் தான். 2000 வருஷம் நம்முடைய பிள்ளை உயிரோட வாழ போகிறதில்ல. நம்முடைய பிள்ளை 2000 வருஷம் வாழ போகிறதில்ல, அதிகபட்சம் 80-90. நான் மௌத்துக்கு பிறகு ஒரு கெரியர் இருக்குது, அது நீளமான கெரியர், அதுக்கு மௌத்தே கிடையாது. அந்த கெரியரில் அவன் வெற்றி பெறணும், அதுக்கு மார்க்கம் ரொம்ப முக்கியம். நான் மேலே சொன்ன மாதிரி அங்கே ஒரு சின்ன சுபஹானல்லாஹ் கூட நம்மளால நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது, அவனா சொன்னாதான் உண்டு இல்லையா? என்ற நிறைய நன்மை இருக்குது. ஒரு சுபஹானல்லாஹ் கொடுத்துறேன், சாத்தியமே இல்லை. ரசூலுல்லாஹ்வே பேசுகிறாங்களே, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், அழைக்கிற வார்த்தையை பாருங்க, முஹம்மதுடைய மகளே ஃபாத்திமா. எப்படி நம்முடைய பிள்ளைகளை சில நேரத்தில் நம்மளோட பேரை சேர்த்து அழைக்கிற மாதிரி, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே சலினி மாஷித்தி மிம்மாலி, துன்யாவில் என்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளு, கொடுக்குறேன். அதிலே ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் கொடுக்கலைங்கிறது வேறு விஷயம். பல நேரங்களில் பணியாட்களை கேட்டது, ஆடு மாடுகளை கேட்க போது கூட ரசூலுல்லாஹ் கொடுக்கல, இதுக்கு பகரமாக நான் உனக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லித்தரேன், வேறு வேறு திக்ருகளை சொல்லி கொடுத்தாங்கிறது வேறு தலைப்பு. ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை சலினி மாஷித்த மிம்மாலி, ஃபாத்திமாவே, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, துன்யாவில் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளு, நான் கொடுக்குறேன். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, மறுமையில் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இல்லையா? என்னுடைய அத்தா நபின்ற மைண்ட் செட்டில் வந்துடாத, அங்கே நான் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்லலாம், ரசூலுல்லாஹ்க்கு ஷஃபாத்துன்னு ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹ் சிபாரிசுன்னு ஒன்று இருக்குது. சிபாரிசு இருக்கின்ற நபிகளாரே சொல்கிறாங்க, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, மறுமையில் நான் உனக்கு எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாம நம்முடைய பிள்ளைகள் இது சம்பந்தமாக எந்த அளவுக்கு சிந்தித்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய மறுமை வெற்றிக்காக வேண்டி நம்முடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? பொதுவாக ஜும்மாவுடைய பயாண்டனால சொல்கிறேன், நம்மளாம் தகப்பெண்களாக இருக்கிறோம். அதற்கு இதெல்லாம் பெண்கள்கிட்ட பேசக்கூடிய செய்தி. நமக்கு பொழப்பு, வீடு, கடை நிறையா இருக்குது, நம்மளாம் பார்க்க முடியாது. அதுக்கு தான் வீட்டில் மனைவி இருக்கிறாங்களே, ரொம்ப சாதாரணமாக தட்டிட்டு போயிடுவோம் இல்லையா? பல பிள்ளைகளுக்கு, பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது. மதரசாக்கள், ஸ்கூலும் அப்படி தான். ஸ்கூல் அட்மிஷனுக்கும் அம்மாக்கள் தான் போவாங்க, அத்தாக்கள். நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறத ஒரு கேவலமாக வச்சுருக்கிறோம்.
நம்ம பிள்ளை என்ன படிக்குது, எங்க போறான், எங்க வரான், அதை தெரிகிறதே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அவமானமாக பார்க்கிறோம். அதுக்கு தான் வீட்டில் ஆள் இருக்கே, நம்ம வேலை இல்லையா அது? அருமையான சகோதர பெருமக்களே, அடிச்சு சொல்வேன், பெரும் பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. மனைவிக்கு 20% 30% 70% நமக்கு தான் இருக்கு. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியும். அல்லாஹ் ஆண்களை பார்த்து பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், ஓ ஆண் மூமின்களே, ஆண்களுக்கான வார்த்தை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஹலீக்கும் நாரா, ஆண்களுக்கான வார்த்தை, பெண்களுக்கான வார்த்தை இல்லை. மேல ஒரு ஹதீஸ் படிச்சேன் இல்லையா, மா நஹல வாலிதுன், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகள்ல சிறந்த அன்பளிப்புன்ற ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அங்க தாயை பேசல. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புன்ற ரசூலுல்லாஹ் பேசல. ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. நம்ம தான் முதல் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், நமக்கு பிறகுதான் நம்முடைய மனைவி. முரு அவுலாதக்கும், ஆணுக்கான வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகளை அடியுங்கள், ஃபத்ரிபூஹும், அடியுங்கள். நல்லா ஆண்களை பார்த்து சொல்றான், பெண்களை பார்த்து சொல்லல. நம்ம உதறி விட்டு போக முடியாது, இது என் பிரச்சனை இல்லைன்னு உதறி விட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். நமக்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவிட்ட போகும், நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தமாக. கண்ணியமான சகோதர மக்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சஹாபி, 2வது கலீஃபா. அவர்களை பற்றி சொன்னால் நிறையா சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா 22 லட்சம் சதுர மைல் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் இல்லையா? அவரை பற்றி காந்தி அப்படி சொன்னார், நீதமான ஆட்சி, சிறந்த ஆளுமை. அவரை பற்றி பெர்னாட் ஷா அப்படி சொன்னார். உலக தலைவர்கள் எல்லாம் உமரை இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இன்னொரு கோணம் இருக்குது, முகம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் எப்படி இருந்தாங்க இல்லையா? உமருன்னா நமக்கு நமக்கு என்ன ஸ்ட்ரைக்கட் ஆகும்? அவர் சிறந்த ஆளுமை, ஒரு சிறந்த ஜனாதிபதி, சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதெல்லாம் இருக்கட்டுமா, வீட்டில் எப்படி இருந்தார்? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹஃப்ஸா, மதீனாவில் முதல் பெண் ஹாஃபில், அவ்வளு ஹாஃபிலா மின் ஃபில் மதீனா அல் ஹஃப்ஸா. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹஃப்ஸா தான் முதல் குர்ஆனை மரணம் செய்த பெண்மணி. ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, முதல் பெண்மணி ஹஃப்ஸா. இதை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் ஹஃப்ஸாவை திருமணம் முடிச்சாங்க. ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கெல்லாம் தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியானனால இந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சது, அவங்களுக்கு குர்ஆனை மரணம் செய்தது. அந்த அளவுக்கு தந்தையுடைய வளர்ப்பு இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மாமனார் என்ற அந்தஸ்து ஹஃப்ஸாவின் மூலமாக தானே கிடைத்தது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், அவருக்கு பேரு முஹ்யி சுன்னா, சுன்னத்தை தேடி தேடி ஹயாத்தாக்குவார், சுன்னத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர், சுன்னத்தை ஃபர்லு மாதிரி பார்ப்பார். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு செய்தி நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் மஸ்ஜித் நபவியில் ஒரு விடுகதை போடுறாங்க. பெருமானார் அறிவு பசிக்காக நிறைய பேசுவாங்க. ஒரு விடுகதை போடுறாங்க, மஸலுல் முஃமினி கமஸலி ரஜுலின் கமஸலி ஷஜரத்தின் ஹதரா. பெருமானார் சொன்னாங்க, மூமினுக்கு உதாரணம் ஒரு மரத்தை போல, லா யஸ்குது வரக்குஹா, அந்த மரத்துடைய இலைகள் உதிராது, வலா யதஹாத்து, அதில் அந்த மரத்துடைய எந்த பகுதி வீணாகாது என்று ஒரு விடுகதை போடுறாங்க. இது என்ன மரம்னு கேட்குறாங்க. ஃபகாலல் கௌமு ஹாதா ஷஜரத்து ஹாதா ஷஜரத்து ஹாதா. ஹதீஸில் வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை சொன்னாங்க, இந்த மரமாக இருக்குமா, இந்த மரமாக இருக்குமான்ட்டு. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் இல்லைன்னு போயிட்டே இருக்கிறாங்க. சபை முடிஞ்சிருச்சு, வெளியே வராங்க. 8 வயசு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தந்தையிட்ட சொல்கிறாங்க, தந்தையே, ரசூலுல்லாஹ் சொன்ன மரம் எதுன்னு எனக்கு தெரியும். என்ன மரம்ப்பா? ஹியன் நஹ்லா, அது வேற ஒரு மரம் இல்லை, காட்டில் இருக்க ஏதோ மரம் நினச்சிக்க வேண்டாம், அது பேரிச்ச மரம். அப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ஹஜ்ரத் உமருக்கு. ஆமாம், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த உதாரணம், அந்த ஓமைகள் பேரிச்ச மரத்துக்கு சரியானதாக இருக்கு. கேட்டுட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மகன்கிட்ட கேட்டாங்க, லவ் குந்த குல்தஹா, எப்பா இதை நீ சபையில் சொல்லியிருந்தேன்னு சொன்னா, லகான அஹப்பு இலையி மின் கதா கதா, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். நீ அந்த சபை அந்த கேள்வி கேட்கும் போது மற்றவங்களாம் சொல்லல, நீ இந்த பதில சொல்லியிருந்தா என் மகன் சொன்னாலும் ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பேனே, துன்யாவையே கிடைப்பதை விட உன்னுடைய இந்த பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு சொன்ன போது ஹஜ்ரத் இப்னு உமர் சொன்னாங்க, அத்தா அண்ணா குலாமுன் ஷாபுல், நம்ம ரொம்ப சின்ன பையன், சபையில் பெரிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இந்த பதிலை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த மரியாதையை கருதி நான் பதில் சொல்லலை என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தி கிதாபுகள் இருக்கு. இந்த அளவுக்கு பிள்ளைகள் வளர்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, அதுவெல்லாம் ஒரு புறம். குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க?
பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல அதுக்கு பிறகு வந்து தாபீன்களும் சரி, நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ராபியத்துல் பஸரியா தாபி, சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபி என்று சொல்வார்கள். தாபி ஹிஜ்ரி 100ல் ஈராக்கில் பசரா தேசத்தில் பிறந்தவர். இவங்களுடைய பேர் ராபியத்துல் நதிவியா அதவியா. பசராவில் பிறந்தனால ராபியத்துல் பஸ்ரியா என்பதாக பிரபலியமாயிடுச்சு. நிறைய இறைநேசர்கள் ஆண்கள் இருக்காங்கல்ல, பெண்களில் ஒரு இறைநேசர் ராபியத்துல் பஸ்ரியா, ரொம்ப முக்கியமான இறைநேசர். இவங்களுக்கு ஒரு 8 வயசு பையன். சின்ன வயசுலேயே தன்னுடைய பையனுக்கு அல்லாஹின் மீது ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. தான் பையன் எல்லா நல்லது கெட்டதும் அல்லாஹ் தஆலா இடத்துல ஷேர் செய்யணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மாதிரி சோசியல் மீடியாவில் இல்லை, அல்லாஹ்ட்ட ஷேர் செய்யணும். அவனுடைய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ் தஆலா இடத்துல ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் முடிவு செஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் மதரசால வரும்பொழுது அவனுக்கான பணி என்னன்னு சொன்னா, வரணும், 2 ரக்காத் தொழுவணும், அல்லாஹ்ட்ட உணவு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை திறக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி சமைச்சு வச்சிருவாங்க. அந்த 8 வயசு பையனுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க. 8 வயசு பையனுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் கேட்டா கொடுப்பான்ற சிந்தனையை வர வைக்கணும். இது ஒரு ஏற்பாடு. அந்த பையன் எப்போ வந்தாலும் சாப்பாட்டை முதல்ல பார்க்க மாட்டான், முதல்ல தொழுவான், துவா செய்வான், எனக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுன்னு கேட்பான். அதற்கு பிறகு பாத்திரத்தை திறப்பான், சாப்பாடு இருக்கும். அந்த பையனுடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சு, நம்ம துவா செஞ்சு அல்லாஹ் கொடுப்பான். இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் உடல்நிலை சரியில்லை, மருத்துவரை பார்க்க போறாங்க. மதரசா முடிகிற நேரம். இந்த அம்மாவுக்கு ஒரே பதட்டம். நம்முடைய அம்மாக்களுக்கும் பதட்டம் இருக்கும், அந்த அம்மாவுக்கும் பதட்டம் இருந்துச்சு. ஒரு வித்தியாசம், நம்முடைய அம்மாக்கள் புள்ள வந்துட்டா பட்டினியா கிடப்பானே, ஏதாவது செய்யணுமேல் ஓடுவாங்க. அந்த அம்மா அந்த பயம் இல்லை. பையன் வந்தா தொழுவான். அவங்களுக்கு நல்லா தெரியும், பையன் வந்து முதல்ல பாத்திரத்தை திறக்க மாட்டான், வந்தா தொழுவான், துவா செய்வான், பாத்திரத்தை திறப்பான். சாப்பாடு இல்லைன்னமா சமைக்கல, சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹின் மீது ஒரு நிராசை ஆகிடுவான். அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல ரிஜிஸ்டர் ஆயிரும். அதனால வேக வேகமா ஓடுறாங்க. போனா இவங்க நினைச்சதுக்கு மாற்றமா அந்த பையன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். என்ன செய்தி? அவன் சொல்ற மாதிரி வந்தேன், தொழுதேன், திறந்தேன், சாப்பாடு இருந்துச்சு. எப்பயும் நடக்கிறது தானே. அவனுக்கு தெரியல இது சமைக்கல, அம்மா சமைக்கலன்னு. அரே, ஒரு 6 வயசு பையன், 6 வயசு பையன் அல்லாஹ் தஆலா இடத்துல உணவை பெற முடிந்தது. வேடிக்கைன்னு சொன்னா, வேடிக்கை இது. இதை வருத்தமா எடுத்துக்கிறதா இல்லை பசங்களோட சந்தோஷமா எடுத்துக்கிறதா தெரியல. இந்த செய்தியை மாணவர்கள்ட்ட சொன்னா ஹசரத் உருட்டாதீங்கன்றாங்க. 2K கிட்ஸுடைய வார்த்தை உருட்டுறதுன்னு தெரியுமா? சாத்தியம் இல்லாத விஷயம். நம்முடைய பிள்ளைகள்ட்ட இந்த செய்தி, ஹசரத் இதெல்லாம் சாத்தியமா, நடக்கிற காரியத்தை சொல்லுங்க. சஹாபாக்களுடைய வரலாறுகள், தாபீன்களுடைய வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உருட்டுற மாதிரி தெரியுது. ஏதோ பிள்ளைகளை அதை கன்வின்ஸ் பண்ண இல்லாததை ஏதோ அம்புலி மாமா கதை சொல்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை நம்ம இடத்துல இருக்கு. மதரசா பள்ளிக்கு சில பிள்ளைங்க நான் பார்க்குறேன், பள்ளிக்கு பார்க்குறேன், தொழில் வருவாங்க. 5 வக்து இல்லாட்டி 2 வக்து 3 வக்து வருவாங்க. ஒரு வாரம் பள்ளிக்கு வர மாட்டாங்க. அத்தாட்ட கேட்பேன், என்ன பையன் வரலையேன்னு. இல்லை இது பரீட்சை, நைட்டு 11 மணிக்கு 12 மணியாக இருக்குது தூங்குறதுக்கு, காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறான், அவன் நேரம் இல்லை. அதை சமாளிப்பார் அத்தா, விட்டு கொடுக்கவும் முடியாது இல்லையா? மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் தானப்போ முசல்லாவில் கேட்கணும், அல்லாஹ்கிட்ட கேட்கணும். நீ முசல்லாவில் விட்டு படிச்சு என்ன பிரயோஜனம்? இதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? இதை பையனுடைய உள்ளத்தில் ரெஜிஸ்டர் பண்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? கண்ணியமான சகோதர மக்கள், ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல. அல்லாஹ் சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இல்லையா? சில தகப்பன்மார்கள் இடத்துல அவர் ஒரு 10வது 11வது படிக்கிற பசங்கள் இருப்பாங்க, என்ன பையனை பள்ளிக்கு கூப்பிட்டு வரலைன்னு கேட்டால் சங்கடப்படுறாங்க. அதாவது ஒரு பையன் பள்ளிக்கு வாப்பான்னு கூப்பிட்டா அவன் சங்கடப்படுறது நியாயம் இருக்கு. ஒரு 10வது படிக்கிறான், என்னப்பா பள்ளிக்கு வர மாட்டேற, தொழுவ மாட்டேன்னு கேட்டா அது அவன் சங்கடப்பட்டு அவனை பார்த்து ஓடுனா பரவாயில்ல. அத்தாவும் ஓடுறாரு, இல்லை கூப்பிட்டா வரமாட்டேன். இது என்ன பதில்னே தெரியல இல்லையா? அவனுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், அவனை பள்ளிக்கு நம்மளால கொண்டு வர முடியல. இது என்ன பதில் தெரியல. ஒரு 2-3 தடவை கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஹசரத் நீங்க கூப்பிடுங்களேன், நான் கூப்பிட்டா வந்து நம்ம பக்கம் திருப்புறது. அடுத்த வர பார்த்து நம்ம கேட்கக்கூடாதுல்ல, ஏங்க கூப்பிட்டு வரலன்னு கேட்டா அதான் அன்னைக்கே உங்கள்ட்ட சொன்னேன், உங்களை கூப்பிட சொல்லி வந்து நம்ம பக்கம் தள்ளிவிட்டா ஃப்ரீ ஆகிக்கிறது. அதாவது நம்மளால சொல்லலாம் முடியும். ஒரு இமாமு ஒரு நிர்வாகின்னு சொல்லலாம், பள்ளிக்கு வாண்டு இழுத்துட்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தகப்பனு தான் இருக்கு. அவனை போய் நம்ம அடிக்க முடியுமா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வதிரிபூஹும், தெளிவான வார்த்தை, மலுப்பலான அர்த்தம்லாம் இல்லை, தெளிவா சொல்றாங்க, அவனை அடியுங்கன்னு சொல்றாங்க. 10 வயசாகி தொழுகலன்னு அடிங்க, அடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த உரிமை எனக்கு உண்டா? என் பையனை நான் அடிக்கலாம்,
என் பையன் 10 வயசு ஆகிடுச்சு, பள்ளிக்கு போல அடிக்கலாம். யாராவது நண்பர்கள் சொல்கிறாங்க தொழுவு நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்ம துக்கு போட்டு மிதிக்கலாம். ஊரில் இருக்க நண்பர்களுடைய பையன் நம்ம அடிக்க முடியுமா? இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? தகப்பன்மாகிய நம்மளுக்கு தானே இருக்குது. முரு அவுலாதுக்கு வார்த்தையை பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஊராம் பிள்ளையை அடிக்க முடியாது. நீங்கள் வேற பிள்ளையை அடிக்க சொல்லலை, உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து பள்ளிக்கு கூட்டி வாங்கன்னு சொல்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகளை அதுக்கான சரியான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நிறைய பொறுப்பு. நான் மேலே சொன்னது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறாங்களே, அப்பா எதுவாக இருந்தாலும் துனியாவில் கேட்குறதுனா கேளு, நான் கொடுத்துட்டு மறுமையில் நான் எதையுமே செய்ய முடியாது. ஒரு வார்த்தை சொல்வேன், கொஞ்சம் கடினமாக இருக்கும், தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்முடைய பிள்ளைகள் ஃபஜருக்கு வரல, நம்ம தஹஜ்ஜுத் தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய பிள்ளைகள் ஃபஜருக்கு வரதில்லை, வக்துகள் தொழுகிறதில்லை, நம்ம தஹஜ்ஜத்தே தொழுதால் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. நம்ம குற்றவாளியாக ஆகி விடுவோம். கண்ணியமான சகோதரர்கள், மார்க்க விஷயத்தில் எவ்வளவு கண்டிக்க முடியுமோ கண்டிங்க. நான் போன வாரம் அதிர்த்து கொஞ்சுங்கன்னு சொன்னார், இந்த வாரம் அடிங்க சொன்னானே, எதையுமே நான் என்னுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லலை, ஹதீஸ்கள் தான். கொஞ்சுங்கன்னு சொன்னது ரசூலுல்லாஹ், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடியுங்கள் சொல்றது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதரசாவுடைய விஷயத்தை நம்ம அப்படிதான். மதரசாக்கள் இந்த அளவுக்கு கவனம் செலுத்திடுவோம் பிள்ளைகளை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம ஜமாலில் பாடம் எடுக்கிறனால சொல்கிறேன். வகுப்பில் 40 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல, இளைஞர்களாக இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளை பற்றி பேசலை, இஸ்லாமிய பிள்ளைகள் 40ல் கிட்டத்தட்ட 3-4, அதாவது 4ல் 3 பகுதி, 40ல் 30 பேருக்கு குர்ஆன் வாசிக்க தெரியலை. அதில் அப்பா சின்ன பிள்ளையில் அம்மா சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க, நம்ம கேட்கல, அப்படியே விட்டுட்டாங்க, நம்மளே பழகிருச்சு. ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப செல்லம் கொடுத்துனீங்களேன், என்னுடைய உஸ்தாது சொல்வார், அவனை சரி செய்ய வேண்டாம், அவன் முடிய கூட நீங்கள் கை வைக்க முடியாது, அவனுடைய முடிய கூட உங்களால் சரி செய்ய முடியாது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இங்கே பல பேர் அனுபவிச்சிருக்கலாம். சின்ன பிள்ளையில முடி சரியாக வெட்டாட்டி அம்மா தரன்னு இழுத்துட்டு போவாங்க பார்பர் ஷாப்புக்கு. அங்கே நம்மளே 2 திட்டுவாங்க, முடி வெட்டணும் திட்டுவாங்க. உன்னை எப்படி வெட்ட சொன்னால் எப்படி வெட்டுறன்னு கேட்பாங்க. இன்னைக்கு செய்ய முடியுமா நம்முடைய பிள்ளைகளை? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இறையச்சத்தை கொடுக்கல, மார்க்கத்தை கொடுக்கலன்னு சொன்னால் நான் அடித்து சொல்லுவேன், அவனுடைய முடிய கூட நம்மளால் சரி செய்ய முடியாது. பிறகு இங்கே அவன் சரி செய்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்த விஷயத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எவ்வளவு கொஞ்சுங்க, கேட்கறத பூரா வாங்கி கொடுங்க, ஹராம் இல்லாத வரைக்கும். ஹலாலாக இருக்கிற எதையும் கேட்டால் வாங்கி கொடுங்க. சக்தி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும். மார்க்கத்தை கொடுக்கல, அல்லாஹுடைய அச்சத்தை கொடுக்கல, அல்லாஹோடு உண்டான தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நம்மை விட அநியாயக்காரர்கள் சொல்கிறது சரியாக. நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் இல்லை. ஏன் நம்முடைய பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறாங்க. நாம தான் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? அன்பான சகோதர பெருமக்களே, புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லிட்டு இமாம் புகாரி ஒரு சின்ன தஃசீர் கொடுப்பாங்க. நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரு பக்கம் போகிறாங்க. ஒரு சப்தம் ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள் கேட்கல. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷெரீஃபில் அந்த ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்களுக்கு இந்த சவுண்டு கேட்கல, ரசூலுல்லாஹ்க்கு இந்த சவுண்டு கேட்குது. அந்த வேதனை செய்யப்படுறாங்கன்ட்டு அங்கே ஒரு சின்ன பயான் செய்கிறாங்க. இந்த 2 கபரு வாசியில் வேதனை செய்யப்படுறாங்க, இன்னென்ன காரணம், பெரும் பாவமாக பண்ணால் சின்ன சின்ன பாவம் பண்ணாங்கன்ட்டு வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். செய்தி என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்தாங்க, 2ஆ பிச்சாங்க, பிச்சு கபரில் வச்சாங்க. வச்சதுக்கான காரணத்தையும் சொன்னாங்க. லஅல்லஹு யுஹஃபிஃபு அன்ஹுமா மாலம் எய்பசா. இந்த 2 ஈரமான கிளைகளும் காய்கின்ற வரை இந்த கபர்வாசிகளுக்கு வேதனை குறைக்கப்படும், அதனால் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. புகாரி எழுதுவார், இந்த கிதாப் தஃசீரில் இந்த ஹதீஸுடைய ஷரஹில் எழுதுவார், சம்பந்தமே இல்லாத ஒரு கிளை, ஏதோ ஒரு கிளை, அது செய்கின்ற திக்ருனால நம்முடைய வேதனைகள், கபரில் வேதனைகள் குறைக்கப்படும் என்று இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு செய்யணும்? செய்தி புரியுதா? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் துவா செய்கின்ற நிலையில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு இருக்கிறோமா? முதல்ல நம்முடைய தாய் தகப்பனாருக்கு துவா செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு ஒரு துவா செய்கின்ற நிலையில் நாம் வைத்திருக்கிறோம். சம்பந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஏதோ ஒரு காய்ந்த மட்டையினால நம்முடைய வேதனைகள் குறைக்கப்படும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் செய்யவில்லை என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் என்பதாக கிதாபுகள் எழுதுவார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நம்ம சரியான அன்பளிப்பு, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், சரியான அன்பளிப்பு என்னவென்றால் அவர்களுக்கான மார்க்க பற்றி சரியான முறையில் கொடுக்கணும். அதில் குறை ஏற்பட்ட சத்தியமாக மாட்டிக்கொள்வோம். ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்வேன். நீங்கள் துன்யாவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருங்க, பரவாயில்லை. 2000 ரூபாய்க்கு சட்டை கேட்குறான்,
இப்போ என்னால் இவ்வளோ தான் முடியும், 200 ரூபாய்க்கு தான் வாங்கி தருவேன், பரவாயில்ல. ஒரு வாட்ச் 2500 கேட்குறான், என்னால் அவ்வளோ முடியாது, 200 ரூபா தான் இல்லையா? இப்படி அவன் கேட்குறதுலாம் உங்களால் முடிந்த அளவு குறைத்து கொள்ளுங்கள். பிரச்சனை இதனால் மாட்டிக்க மாட்டீங்க. அவன் 2000 ரூபாய்க்கு செருப்பு கேட்டானே, நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நல்லா கேட்க மாட்டான். ஆனால் இதில் நம்ம சலுகை காட்டுறதே இல்லை, இதில் ரொம்ப கனிவோடு இருக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் அதில் நம்ம குறைவு வைத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நம்மளே மிகப்பெரிய ஒரு அநீதம் செய்தவர்களாக ஆகிவிடும். அதனால தான் நான் மேலே ஆரம்பத்தில் சொன்ன வாரியத்தோடு நான் நிறைவு செய்வேன். நல்ல பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்களிடத்தில் கண்டிஷனும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணும், அதே நேரத்தில் அவர்களிடத்தில் பரிவும் பிரியவும் இருக்கணும். ரெண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் மார்க்கப்பட்டுடைய பிள்ளைகளாக வளருவார்கள். அல்லாஹு தாலா சஹாபாக்களும் தாபியீன்களும் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்களோ அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக ஆக்குவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.